அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, Yamaha ரோபோட் கண்ட்ரோலருக்கும், ரோபோட்டுக்கும் எப்படி வயரிங் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும்? ஒரு ஒரு கனெக்டரோட வேலை என்ன? இந்த மாதிரி ஹார்ட்வேரா என்னெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க? இத வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். போன வீடியோல சாஃப்ட்வேர்ஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்? அதுல எப்படி ஒர்க் பண்றது? ரோபோட் ஆப்பரேஷன் எப்படி பண்றது? ஜாக் எப்படி பண்றது? ரெஃபரன்ஸ் எப்படி நம்ம பண்ணணும்? அதாவது ஆக்சிஸ் ஆரிஜின் எப்படி கொண்டு வரது? இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே சொல்லிக் குடுத்திருந்தேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இது பார்த்துட்டு, அடுத்த வீடியோல எப்படி ஒரு பாயிண்ட்ஸ் டீச் பண்றது? எப்படி கிரியேட் பண்றது? அந்த பாயிண்ட்ஸ எப்படி கால் பண்றது? அதுக்கப்புறம் எப்படி ப்ரோகிராம் பண்ண போறோம்? இது எல்லாமே பார்க்கலாம். சரி. இது வந்து RCX 340 என்ற ஒரு கண்ட்ரோலர். இதுல நெறைய கனெக்டர்ஸ் இருக்கு. இதோட ஃபங்ஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு இப்ப ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க வெப்சைட்ல போயிட்டு RCX யூசர் மேனுவல் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மேனுவல்ல இந்த மாரி குடுத்திருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இது வந்து RCX 340 கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் வந்து ஒரு கேபிள் மாரி நம்மளுக்கு நெறைய இங்க எல்லாமே இன்டர்கனெக்ட் ஆயிட்டு ஒரே கேபிள வந்து ரோபோட் கண்ட்ரோலருக்கு போகும். ஸோ அந்த கேபிள்குள்ள என்னென்ன கனெக்டர்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு இங்க பாருங்க இந்த இமேஜ்ல தெரியும். இந்த இடத்துல ஏசி இன்னு இது வந்து ரோபோட் ஐஓ 1 அண்ட் 2ன்னு போட்டிருக்கு. 1 அண்ட் 2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ்க்கும் செகண்ட் ஆக்சிஸ்க்கும். ஸோ அதோட பேட்டரி வந்து இந்த இடத்துல இருக்கும். இதோட பேட்டரி இங்க இருக்கும். இதோட பேட்டரி இங்க இருக்கும். இதோட பேட்டரி இங்க இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பேட்டரின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் ஐஓ 1, 2க்கு. ஓகே. லைக் M1, M2 இந்த ஆக்சிஸோட ஐஓஸ் லைக் என்கோடர் இன்புட்ஸ் இந்த லிமிட்ஸ் இந்த மாதிரி எதனா இருக்கும். அதை பேஸ் பண்ண எல்லா ஐஓவும் இந்த ரோபோட் ஐஓ 1 அண்ட் 2ல வந்துடும். அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆக்சிஸ்க்கு இந்த ரோபோட் ஐஓ 3-4ல வந்துடும். இது வந்து சேஃப்டி பிளக். இது வந்து இது வந்து சேஃப்டி பிளக் மீன் நம்மளுடைய எமர்ஜென்சி ஸ்டாப் ஒயரிங் இருக்கு, இல்லை நம்ம சேஃப்டி சர்க்கியூட் வச்சிருக்கோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து ப்ரோக்ராமிங் பாக்ஸ் டீச் பண்ணண்ட் இருக்கு இல்லையா, அது கனெக்ட் பண்ணா இங்க பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, இது வந்து ஃபார் ஆக்சிஸ் 1 அண்ட் 2, ஃபார் ஆக்சிஸ் 3 அண்ட் 4 அப்படி சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது நம்மளுக்கு மேக்ஸிமம் ஐஓ கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்பிஎன் ஸ்பெசிஃபிகேஷன், பிஎன்பி ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒயரிங் பண்ற மாதிரி இருக்கும். டிஐ டிஓன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. சிங்க் டைப்பு, சோர்ஸ் டைப்பு, சிங்க் டைப் அப்படியே மாறும். பிஎன்பினா என்பினா, என்பிஎன்னா இன்புட் வந்து சோர்ஸ் டைப்ல இருக்கும், அவுட்புட் வந்து சிங்க் டைப்ல இருக்கும். பிஎன்பினா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டைப், டிஐ வந்துட்டு சிங்க் டைப். இது அப்படியே நம்மளுக்கு உல்டாவா மாறும். நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒயரிங் வந்து பண்ணிக்கலாம். சரி, இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல. இது வந்து Yamaha ரோபோட். இந்த ரோபோட்டுக்கு ஒரே ஒரு சிங்கிள் கேபிள் மாதிரி வருது. மல்டி கோர் கேபிளா கூட இருக்கலாம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றேன். இது வந்து சேஃப்டி கனெக்டர். சப்ளைட்னா சேஃப்டி கனெக்டர் டிஃபால்ட்டாவே வரும். நம்ம வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ப்ரோக்ராமிங் பாக்ஸ் பிபின்னு இருக்கு இல்லையா, இதுதான் அது டீச் கண்டென்ட். டீச் கண்டென்ட் இருந்ததுன்னா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அதை இந்த வெறும் கனெக்டரை மட்டும் கனெக்ட் பண்ணி உள்ளுக்குள்ள ஷார்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பைபாஸ் பண்றதுக்கு பெண்டன்ட் பாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது இங்க பாருங்க, இது வந்து மோட்டரோட பவர் கனெக்டர் இந்த நாலும். அப்புறம் இது வந்து ஐஓ கேபிள். இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு கேபிளா நம்மளுக்கு ரோபோட்டுக்கு போகும். ஸோ ரோபோட்டுக்கு போகக்கூடிய கேபிள்ல இது எல்லாமே இருக்கும். கண்ட்ரோலர் இருந்து வேற எதுவும் ரோபோட்டுக்கு இங்க போகாது. ஒன்லி ஐஓ கனெக்டர், அப்புறம் மோட்டார் பவர், இது மட்டும்தான். அந்த ஐஓல என்கோடரு, இன்புட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அதுல இருக்கும். ஸோ Yamaha ரோபோட் எடுத்துக்கிட்டீங்கன்னா RCX 340ல வாட் எவர் இட் இஸ் ஒரு ரோபோட் கான்ஃபிகரேஷன் தான் இப்படிதான் பண்ணியிருப்பாங்க. ரோபோட் ஐஓஸ், மோட்டார் பவர் சப்ளை, ஆக்சிஸுக்கு பவர் சப்ளை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது கூட டிராவல் ஆகும் இந்த இதுல. சரிங்களா, இப்படிதான் வந்துட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும். இப்போ ஒரு எந்த ஒரு Yamahaவா இருக்கட்டும், எந்த ரோபோட் எடுத்துட்டீங்கனாலுமே இந்த மாதிரி கண்ட்ரோலர்ல இருந்து அதுக்கு தேவையான பவர், ஐஓஸ் இது மட்டும் தான் நம்மளுக்கு அந்த இடத்துக்கு போகும். சரி, இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேரா இதுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன், ரோபோட்டுக்கும் கண்ட்ரோலருக்கும் இருக்க கம்யூனிகேஷன். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப் சர்க்கியூட்.
இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு சர்க்யூட். இந்த சர்க்யூட்ல நீங்க எதனா பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப் ஸ்டேட்ல மட்டும்தான் இருக்கும். நம்மளால அதை ரிகவர் பண்ணவே முடியாது. இந்த ப்ராப்ளம நம்ம சார்ட் அவுட் பண்ற வரைக்கும். சரிங்களா? இது வந்து கண்ட்ரோலர். கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா பிவி பாக்ஸ்னு இருக்கு பாத்தீங்களா? E-stop 11, 12, 21, 22. இந்த பிபில இருந்து நம்ம அந்த ஷார்ட் பண்ணணும்னு சொன்னோம் பாத்தீங்களா? அந்த ஷார்ட் பண்ணுன்றது பண்ணியே ஆகணும் கண்டிப்பா. பிவி பாக்ஸ் இருந்தா ஓகே. இல்லனா அந்த கனெக்டர்ல நீங்க வந்துட்டு கேபிள்ஸை ஷார்ட் பண்ணி அங்க வந்து பிளக் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ்ல பாருங்க. இந்த மாதிரி பண்ணணும் நம்ம. உள்ள கேபிள்ஸ் இருக்கா? பிபில இருந்து எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல் ஒரு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அதை வந்து நம்ம இங்க ஷார்ட் பண்ணி பைபாஸ் பண்றோம். அதுதான், வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெஷின்ல வந்து பண்ணக்கூடிய எமர்ஜென்சி ஸ்டாப், இந்த ஒயரிங் எல்லாமே. ஸோ நீங்க ரோபோட் கண்ட்ரோலர்ல ஒர்க் பண்ணும்போது இந்த எமர்ஜென்சி ஸ்டாப் சர்க்யூட்டை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுதான் மட்டும்தான் உங்களால அதில் ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். இப்போ எமர்ஜென்சி ஸ்டாப்னு அலாரம் வருதுன்னா மேபி இந்த சர்க்யூட் கூட ப்ராப்ளமா இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த இது மட்டும் இல்ல. எந்த ஒரு மெஷின் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு ரோபோட் கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டாலும் சரி, எமர்ஜென்சி ஸ்டாப் சர்க்யூட் அவங்க எப்படி ஒயரிங் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி கான்ஃபிகர் பண்றது, பிரச்சனை வந்தா நம்ம அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது, இந்த விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தெரியாம உங்களால கண்டிப்பா ட்ரபிள் ஷூட் பண்ணவே முடியாது. இது வந்து ஒரு பேசிக்ஸ். ரோபோட் கண்ட்ரோலர் ட்ரபிள் ஷூட்டிங் போறீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப் எப்படி ஒயரிங் பண்ணியிருக்காங்கன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஒயரிங் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். அப்புறமா பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர்ல இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஆன் ஆஃப் சொல்லிட்டு இந்த எல்இடி ஸ்டேட்டஸ் இருக்கும். எஸ்ஆர்பி, ஆரிஜின், இ ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. இது வந்து நார்மல் ஸ்டேட்டஸ். அந்த எல்இடியை பத்தி தான் நம்ம பாக்குறோம். நார்மல் ஸ்டேட்டஸ்ல இந்த மாதிரி இருக்கும். அப்நார்மல் ஸ்டேட்டஸ்ல இந்த மாதிரி கோட்ஸ் வந்து அங்க டிஸ்பிளே ஆயிருக்கும் அந்த எல்இடியில. அதை வச்சு நீங்க இந்த கோட்ஸை வச்சு நீங்க ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இங்க வந்து நீங்க இந்த மாதிரி ஐஓஸ் வந்து யூஸ் பண்ண போறீங்க, எக்ஸ்டர்னல் ஐஓஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு இந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் பவர் சப்ளை கொடுக்கணும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. பவர் சப்ளை இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஐஓ யூஸ் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னலா 24 வோல்ட் பவர் சப்ளைய கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இந்த ஐஓ இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணும்போது அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் இந்த ஐஓ இன்டர்ஃபேஸ் புரியுதுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐஓ இன்டர்ஃபேஸோட டீட்டெயில்ஸ் என்னென்ன ஐஓஸ் அப்படின்னு சொல்லிட்டு DI01னா டெடிகேட்டட் இன்புட் சர்வோ ஆன் இன்புட். நம்ம ஒரு கண்ட்ரோலர்ல சர்வோவை ஆன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்கணும், சர்வோ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்புட்டை ஐஓ இன்டர்ஃபேஸ் மூலியமா கொடுக்கும்போது DI01 நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஐஓஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க, ஜென்ரல் பர்பஸ்னா நம்ம என்ன வேணாலும் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து டெடிகேட்டடா இருக்குன்னா டெடிகேட்டடா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அதை நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு மட்டும் தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். ஜென்ரல் பர்பஸ்னா நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அர்த்தம் தான் இது டிஐடிஓன்றது. அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் இது வந்து ஐஓ கான்ஃபிகரேஷன்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒயரிங் வந்துட்டு கொடுக்கணும். இப்போ கனெக்டர் பின் அசைன்மெண்ட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ எங்க கனெக்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதோட பின் அசைன்மெண்ட்ஸ் இதுல நிறைய பின்ஸ் இருக்கும்ல, அதுதான் எங்க சொல்லியிருக்காங்க. ஒண்ணுனா என்ன, DA01 சர்வோ ஆன். ஜஸ்ட் அங்க இருக்கிறது தான் இங்க கொஞ்சம் தெளிவா வந்து இந்த பின் வைஸ் ஒரு கனெக்டர்ல பாக்குறப்ப நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். புரியுங்களா? இதுதான் வந்து இந்த ஐஓ கனெக்ஷன்ஸ், ஐஓ இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது இங்க பாருங்க, இங்க பார்த்தா தெரியும். அந்த அப்படி அப்படி எடுத்தீங்கன்னா பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து அங்க நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒன்றுனா நமக்கு டிஐ ஆன், டிஐ சர்வோ ஆன், டிஐ ஒன்றுனா. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒயரிங் பண்ணணும். இப்போ சர்வோ ஆன் என்ற இன்புட் வரலாம், நீங்கள் இந்த பின்னை போய் செக் பண்ணணும். ஓகே, இந்த பின்னை எங்கேருந்து ஒயரிங் பண்ணியிருக்காங்க, எங்கேருந்து வந்து சர்வோ ஆன் இன்புட் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி. எனக்கு தெரிஞ்சு இதில் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். இது வந்து கம்யூனிகேஷன் போர்ட்ஸு. இது வந்து ஆப்ஷனல் போர்ட்ஸ். இது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாலும் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. RCX-340 எந்த ஒரு ரோபோட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை மேனுவல் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இந்த Yamaha ரோபோட்டில் எப்படி பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி பாயிண்ட்ஸ் டீச் பண்ணுறது, இது எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம்.
அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க.